அவங்க அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ராஜும் கதிரும். கதிருமே இல்ல இல்ல உனக்காக நான் வெயிட் பண்றேன், இருந்ததை நான் கூட்டு வருவேன் அப்படின்ட்டு வெயிட் பண்றாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளா மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறாங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம செந்திலும் மீனாவும் சண்டைங்க. கோழி சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. "நீ பண்ணது தப்பு தான். ராஜு கதிர் கல்யாணம் பண்ணி வச்சு தப்பு தான். எங்க அம்மாவே அப்படி செஞ்சிருந்தாலும், நீ என்ன பண்ணியிருக்கணும்? என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும்ல. வேணாம் அத்த இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வேண்டான்னு தடுத்துருக்கணும்ல. எதுவுமே நீ பண்ணல. என்னங்க இந்த பிரச்சனை நீங்க விட மாட்டீங்களா? நானே சும்மா இருந்தாலும் ஏன் என் வம்புக்கு வரீங்க? பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப எதுக்கு பேசுறீங்கன்னு?" மீனா கேட்குறாங்க. "நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னா புருஷன் பொண்டாட்டி தான. நீ அப்படியே இருப்பியா? உனக்கு மட்டும் சமைச்சு எடுத்துட்டு போறேன். எனக்கு எதுவும் செய்யலையான்னு?" கேட்குறாங்க. "அச்சோ! ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு இப்படி படபடன்னு பேசுறீங்க? விதண்டாவாதமா பேசாதீங்க. நான் உங்களுக்கு சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போங்கன்றாங்க." ராஜு, கதிரும் அங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா தேவையில்லாம எதுக்கு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. பாண்டிகிட்ட எப்படியோ சமாதானம் பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம கோமதி ஜுரம் வர மாரி நடிக்கிறாங்க. "அச்சோ! என்னால முடியலையே. தலைலாம் சுத்துதே. சரவணா என்னை விட்டு போவாதடா. அம்மா குளிருதுடா." அப்படி கண்டுக்கவே இல்ல. சட்டை பண்ணவே இல்ல. அவருக்கு தெரியும் இவ ஓவர் ஆக்ட் பண்றா. அப்படின்னா நம்ம என்னடி ஆச்சு? அச்சச்சோ! கோமதி உனக்கு என்னம்மா ஆச்சு? அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால வந்து இந்த அம்மா நடிச்சிருக்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அவரு கூட 30 வருஷம் குடும்பம் நடத்துக்க தெரியாதா பொண்டாட்டி பத்தி? அவங்களோட ஆட்டிட்யூட்லாம். "அட பாவி மனுஷா! நீ எப்படியோ பேசுவ. என்னாச்சு கோமதின்னு?" ஆசையா கேட்பேன்னு பார்த்தா, "அம்மா ஏம்மா இப்படி பண்ண?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "பின்ன என்னடி உங்க அப்பா கிட்ட எவ்வளோ நான் மன்னிப்பு கேட்க முயற்சி பண்றேன். அவர் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்காரு. என்னை என்னன்னு கூட கண்டுக்கலடா. ஒரு வாய் வார்த்தைக்காச்சும் உங்க அம்மாவை பார்த்துக்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போ." கோமதி எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. எப்படியோ நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பேசணும், பேசுறதுக்காக சாடமாடியா கூட பேசுறாங்க. ஆனா பாண்டியன வந்து சுத்தமா சட்டை பண்ணவே இல்ல கோமதிய.